இன்னைக்கு சாண்ட்விச் கிளப்போட ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ண போறோம்னு நமக்கு ஜெனிஃபர் அக்கா சொல்லி தர போறாங்க. நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யாரு மச்சான்? என்னக்கா பண்ணிடலாமா? பண்ணிடலான்னு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பட்டர் எடுத்து போடணும். பட்டர். சோ இந்த இருக்கு பட்டர். சோ பட்டர் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போடுறோம். என்ன தெரிகிறது? இவ்வளவு பட்டர் அக்கா போடுறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பாத்துக்கங்க மக்களே, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்தா போடுறதுதான். கேட்டுக்க. ஓகே அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? ஆனியன், கேப்சிகம், மைதா, கோழி, பீஸ் அண்ட் கார்ன். ஓ ஓகே சூப்பர். இப்போ முத ஆனியன் போடு, அப்புறம் கேப்சிகம், ப்ரோக்கோலி. ஆஹா ஸ்மெல் சூப்பரா இருக்கேக்கா. அப்புறம் கார்ன். நெக்ஸ்ட் நல்லா வதக்கணும். ஓகே இந்த இப்படி இப்படிலாம் நல்லா வேணும் பண்ணிக்கோங்க. பண்ணக்கூடாது ஏன்னா இண்டக்ஷன். ஓகே இது எப்படி கண்டுபிடிப்பீங்க வதங்குச்சா இல்லையான்னு? கொஞ்சமா கலர் மாறுனே. கலர் மாறும்போது வதங்கிருச்சுன்னு அர்த்தம். என்ன கலர்? கிரீன் கலர்ல இருந்து பிரவுன் கலர் ஆகுமா? இல்லனே கொஞ்சம் வதங்குற கலர். உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா? இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் பேசிக்கலி சாட்டே பண்ணிருக்கோம். மைதா மாவு போடணும். ஓகே அதுக்கு பால் ஊத்தணும். பால் ஊத்தணுமா? பாஸ்தாவுக்கே பால் ஊத்தணும். பால் ஊத்திட்டு அதுக்கு பாஸ்தா போடணும். இப்படியே போட்டுருவீங்களா இல்ல? இப்படியே போட்டுருவோம். கொஞ்சம் க்ரீம் ஆனதுக்கு அப்புறம் தானே போடுவீங்க? ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? முதல்ல போட்டுருவோனே, அப்பதான் அந்த பாஸ்தாக்குள்ள க்ரீம் போடும். அவன் க்ரீம் ஆனதுக்கு அப்புறம் தான் போட சொல்லிருக்கியா? எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சரி ஒரு கொதி வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா? இவன் வேலைக்கே ஆக மாட்டான். சோ இப்போ உள்ள என்னெல்லாம் இருக்குன்னா ப்ரோக்கோலி இருக்கு, கார்ன், பீஸ், கேப்சிகம் அண்ட் ஆனியன். ஃபிளேக்ஸ் பண்ணுமா? ஆமா ஒரியானோ இப்பவே போட்டுருவீங்களா? பாஸ்தா போட்டோன்னு போடும். பாஸ்தா தான் போடலையே நம்ம இன்னும். இப்ப போட்டோன்னு திரும்ப போடும். இல்ல நீங்க எப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? ஜோனிஃபர் அக்கா சொன்ன வந்துருச்சு அந்த கொதி. அவ்வளவுதானா? இப்ப லைட்டா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே பாஸ்தாவை போடணும். சரி ஜெனிஃபர் அக்கா எத்தனை வருஷமா பாஸ்தா போட்டுட்டு இருக்கீங்க? 1.5 வருஷமா அண்ணே இது போடும்போதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணுங்க. அண்ணே இது போடும்போதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணுங்க. அண்ணே இது போடும்போதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணுங்க. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஜெனிஃபர் அக்கா நம்ம வைப் வந்துட்டாங்க தெரிஞ்சிருச்சு. கம்மியா போட்டாங்க மைதா கம்மியா. மைதா நிறைய போட்டா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேரு. இதெல்லாம் நல்லா பேசு. அக்கா என்ன சொல்றாங்க? சால்ட் போடணுமா? சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அக்கா எவ்வளவு போடணும்? 2 பிஞ்ச் போடுங்க. ஒரு பிஞ்ச், இன்னொரு பிஞ்ச், முக்கா 3 தடவை எல்லாம் கிடையாதா? போட்டு கூட விடுங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. ஓகே சோ ஃபைனல் ஃபினிஷிங் டச்சுக்காக சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் ஓரிகானோ. இது எவ்வளவுக்கா போட? இது ஒரு 3 பிஞ்ச் போட்டு. இதுவும் சாஸ்திரப்படி அக்கா 3 பிஞ்ச் போட்டுருங்க. பிஞ்ச் 1 பிஞ்ச் 2 and பிஞ்ச் 3. ஓகே ஆரிகானோ நம்ம போடுறோம். ஓகே கொஞ்சம் கிரீம் நல்லா ஆகுது. போதுமாக்கா? அடுப்பு சிம் ஓகேவா? ஓகே ஆமா எஸ். கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு ஆரிகானோ ஜெனிஃபர் அப்புறம் சொல்லிக்கோங்க. ஆரிகானோ கார்னிஷிங்காக ஆரிகானோ போட்டு சூப்பர். ஸோ ஜெனிஃபர் அக்கா ரெடி பண்ண ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஜெனிஃபர் அக்கா நீங்க செஞ்ச பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. அப்படிங்கக்கா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஓகே இன்னைக்கு பாஸ்தா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சாண்ட்விச் கம்போட வேற ஐட்டத்தோட ரெசிபியோட நாங்க வரோம்.